ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ் ஸ்பைசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஒரு மசால் தாங்க பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு பீட்ரூட் மசால் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி அப்புறம் தோசையோட வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அப்புறம் வந்துட்டு அனைத்து வகையான வெரைட்டி சாதத்தோடையும் நல்லாயிருக்கும். அப்புறம் சாம்பார் சாதம், ரச சாதம் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ரூட் எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 உருளைக்கிழங்கு தோல் சீவாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் தனியாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. இது சட்டுன்னு பார்த்தீங்க சொன்னால் 5 நிமிடங்கள் போதுங்க. காய் கட் பண்ணிவிட்டு நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் வந்துட்டு நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பீட்ரூட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒரு பெரிய வெங்காயம் வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்துட்டு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த தண்ணி சேர்த்துட்டு இந்த ஆயில்லையும் இந்த தண்ணியிலையுமே வேகணும். கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாங்க. அது இந்த எண்ணெயிலையும் அந்த தண்ணியிலையுமே வேகட்டும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மூடி வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. அந்த எண்ணெயோட கோட்டிங் வந்துட்டு அந்த உருளைக்கிழங்குலையும் சரி இந்த பீட்ரூட்லேயும் சரி நல்லா பரவி இருக்கு. நல்லா அப்படியே சுருள வதக்கிட்டு இருக்கணுங்க. இந்த தண்ணியோட ஈரப்பதம் வந்துட்டு இருக்கவே கூடாது. அந்தளவுக்கு வந்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கணும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு கூடுதல் சுவைக்காக இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கிறதுங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது மாதிரி நம்ம சுருள வதக்கிட்டே இருக்கணுங்க. இவ்வளோ தாங்க, சூப்பரான உருளைக்கிழங்கு பீட்ரூட் மசால் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.